வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8ஆம் வகுப்பு கணிதமில் இயல் 2 அளவைகளில் பயிற்சி 2.1 இருக்கக்கூடிய கணக்குகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 7வது கேள்வி, 120 மீட்டர் ஆரம் உள்ள வட்டமானது. ஸோ ஆரோட மதிப்பு எவ்வளோங்களா? 120 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. வட்டமானது 8 சம அளவு உள்ள 8 சம அளவுனா என்னோட மதிப்பு என்ன? 8ங்களா? வட்டக்கோண பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவை ஒவ்வொன்றின் வில்லின் நீளத்தை காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. ஒவ்வொருட வில்லின் நீளம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ வில்லின் நீளம் கண்டுபிடிக்க எல்லோட கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா இருக்குது? தீட்டா டிவைடட் பை 360 இன்ட்டு 2πr அலகுகள்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இன்னொரு ஃபார்முலா என்ன? 1/n இன்ட்டு 2πr அலகுகள்னு ஒரு ஃபார்முலா இருக்குங்களா. அப்போது இங்கே எந்த இதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, நமக்கு என்னோட மதிப்பு கொடுத்ததுனால இந்த ரெண்டாவது ஃபார்முலா தான் பயன்படுத்துகிறோம். ஒருவேளை தீட்டாவோட மதிப்பு மையக்கோணம் கொடுத்து நமக்கு வில்லின் நீளம் கேட்டாங்க அப்படின்னு அந்த ஃபஸ்ட்டு ஒன் பயன்படுத்துவோம். நமக்கு n கொடுத்ததுனால என்ன பண்ணுறோம்? அப்போ L = 1/n இன்ட்டு 2 இன்ட்டு πr இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோங்களா. இங்கே கொஷின் என்ன பண்ணல, பையோட மதிப்பு கொடுக்கல. பட் ஆனால் என்னோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க? 8ன்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஆரோட மதிப்பு 120 மீட்டர்னு கொடுத்துட்டாங்களா. இதை போய் நம்ம என்ன பண்ணுவோம்? பயன்படுத்தலாங்களா. வில்லின் நீளம் அப்படின்னு என்னன்னா, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஒரு வட்டம் இருக்குங்களா. அந்த வட்டத்தை எத்தனை சம அளவுகளாக பிரிக்கிறாங்களா? 8 சம அளவாக பிரிச்சுட்டாங்களா. ஓகேங்களா. ஸோ இப்படி என்ன பண்ணாங்க? 8 சம அளவு 1 2 3 4 5 6 7 8 சம அளவாக பிரித்ததுக்கப்புறம் அவை ஒவ்வொன்றின் வில்லின் நீளத்தை காண்க. ஒவ்வொரு வில்லோட நீளமும் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஒரு பகுதி எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1 இருக்கு இல்லைங்களா, இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னா இதுதான் என்னோடய வில்லின் நீளம். ஸோ இந்த பகுதி என்னது? இதுதான் 1வது. இது 8 பகுதியை பிரிச்சுன்னு முதல் பகுதி இருக்குது இல்லைங்களா, இந்த ஒவ்வொன்றோட வில்லின் நீளம் எல்லாமே எப்படி இருக்கும்? சமமாக பிரித்ததுனால இந்த 1ஓட வில்லின் நீளம் எவ்வளவோ அதே தான் இருக்கும், 8க்கும் சமமாக தான் இருக்கும். அப்போ 1ஓட வில்லின் நீளம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்களா. அப்போது n = 8 r = 120 மீட்டர். அப்போ ஃபார்முலாவில் போய் போடுறோம். அப்போ 1/n இன்ட்டு 2 இன்ட்டு πr அலகுகள்னு வரும். ஸோ 1/nோட மதிப்பு 8 இன்ட்டு 2 இன்ட்டு பைக்கு மதிப்பு கொடுக்கல, அப்போ பையனே வச்சுக்கிறோம். ஆரோட மதிப்பு நம்ம கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க? 120 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஆரோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க? 120. ஸோ 2வது பாடல 1 தடவை 2 4 தடவை என்ன வரும்? 8 வருங்களா. ஸோ மீதி என்ன இருக்குது பாருங்கள், π இன்ட்டு 120 வகுத்தல் 4ன்னு இருக்குது. 4வது பாடல 120 வருமானா 4 1 4 4 3 12. அப்போ 4 இன்ட்டு 30. ஸோ 4 இன்ட்டு 30 என்ன வரும் பாருங்கள்? 0 4 3 12 120 கிடைக்குதுங்களா. அப்போ 4வது பாடல 30 தடவை நமக்கு என்ன கிடைக்குது? 120 கிடைக்குது. அப்போ எல்லோட மதிப்பு என்ன கிடைக்குது? 30 இன்ட்டு πன்னு இருக்குது. அப்போ L = 30 π. அலகுகளில் தான் எழுதுவோம். அலகுகள் இங்கே என்னது? மீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம கொஷனில் மீட்டர் இருக்கனால L = 30 π மீட்டர் தான் சரியான விடை. இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.